மலையடிவாரத்திற்கு மத்தியில் அட்டை பெட்டியை அடுக்கி வைத்தார் போல தார்பாய் போர்த்திய கூரை கொட்டகைகள், காடு போன்ற பறந்து விரிந்த பரப்பில் சுடுகாடு கூட இல்லாமல் அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கும் பரிதாபம். நவ நாகரிக உலகில் இன்னமும் இருள் சூழ்ந்தே காணப்படுகிறது இந்த இருளர் சமுதாய மக்களின் வாழ்வாதாரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே பழையூர் என்ற பகுதியில் 100க்கும் மேற்பட்ட இருளர் சமுதாய குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். 2005ஆம் ஆண்டிற்கு முன்பு வரை ராயக்கோட்டை மலைப்பகுதியில் வாழ்ந்து வந்த இவர்களுக்கு பழையூர் என்ற பகுதியில் தங்குவதற்காக தமிழக அரசு சிலருக்கு இலவசமாக நிலம் வழங்கியது. மீதமுள்ளவர்கள் தற்போது வரை ஓலை குடிசைகளில் தார்பாய் மூலம் மேற்கூரை அமைத்து கடுமையான சூழ்நிலைகளில் காலத்தை தள்ளி வருகின்றனர். இப்பகுதியில் சாலை போக்குவரத்து என்பது எட்டாக்கடியாக உள்ள நிலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரசு பள்ளிக்கு செல்லும் சிறார்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். பழையூர் தான் நான் படிக்கிறது. இங்கே போகிறப்ப எல்லாம் முள்ளுவேலி போட்டிருக்காங்க. அதுக்கு குறுக்கு வழியில் வந்தால் இந்த கோழி கலேஜெல்லாம் இருக்குது. பக்கத்திலே சாராயம் கடை இருக்குது. அங்கே எல்லாரும் உட்காந்து சாராயம் குடிக்கிறாங்க. பாட்டிலெல்லாம் போடுறப்ப காலெல்லாம் குத்துது. கொஞ்சம் வழி பண்ணால் நல்லா இருக்கும். இங்கே மழை பெய்ய சொன்னி எல்லாம் ஓட்டு விட இருக்குது, அது ஒழுகுது. எங்கள் அப்பா அம்மாலாம் அந்த இது பேப்பர் தான் போட்டிருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் அரசாங்க உதவி பண்ணால் நல்லா இருக்கும். 4 வருடங்களுக்கு முன் இப்பகுதியில் போடப்பட்ட ஆழ்துளை கிணற்றில் நீர் வற்றியதால் குடித்தண்ணீருக்கு வழி இல்லாமல் வாட்டர் டேங்க் பழுதடைந்து காணப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் இறந்தவர்களை புதைப்பதற்கு கூட சுடுகாடு இல்லாமல் பெரும்பாடுபட்டு வருகின்றனர். அரசாங்கத்தில் எவ்வளோ மனு கொடுத்துட்டோம். ஐயாவுக்கு, மாவட்டத்துக்கு, தாசில்தாருக்கு, சப் கலெக்டர் வரைக்கும் எல்லாம் கொடுத்துட்டோம். எந்த நடவடிக்கையும் இல்லை. யாருன்னா இறந்துட்டா கூட தூக்கின்னு போகிறதுக்கு வழி இல்லை. எங்கள் ஆளுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சுடுகாடு வசதி இல்லை. 2 கிலோமீட்டர் ஏரியில் தண்ணீர் எம்பிச்சுன்னா தூக்கின்னு போகிறதுக்கு வழி இல்லை. தப்பி தவறி கனமழை வந்துவிட்டால் எப்படா குடிசை நீரில் மூழ்கும் என்ற அச்சத்தில் நிம்மதியை கேள்விக்குறியாக்கிய இந்த இருளர் சமுதாய மக்களின் வாழ்வியல் மிகவும் வேதனைக்குரிய ஒன்றாகவே அமைந்துள்ளது.